வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இது வரைக்கும் ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அவங்களுடைய பிசினஸை காம்போசிஷன் ஸ்கீம்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அந்த ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தின ஒரு கிளாரிட்டி செஷன் தான் இந்த செஷன். பினான்சியல் இயர் 2025-26ல ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருந்துட்டு நெக்ஸ்ட் பினான்சியர்ல இருந்து காம்போசிஷன் ஸ்கீமா அவங்களுடைய பிசினஸை கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான லாஸ்ட் டேட், அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 31 March 2026. அந்த டேட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க அப்ளை பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்கணும். அப்படி கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த பினான்சியல் இயர்ல இருந்து, அதாவது 1 April இருந்து அவங்க காம்போசிஷன் ஸ்கீமா அவங்களுடைய பிசினஸை கண்டினியூ பண்ணலாம். இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ரமைசேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஒரு பிசினஸுக்கும் ஒரு டாக்ஸ் பேயருக்குமான ஒரு காம்ப்ரமைசேஷன் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த காம்போசிஷன் ஸ்கீம். இது வந்து ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்படி ஸ்மால் டாக்ஸ் பேயராக இருக்கக்கூடிய பிசினஸ் எந்தெந்த பிசினஸ் இந்த ஸ்கீம்ல அவங்களுடைய பிசினஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம், காம்போசிஷன் ஸ்கீமா அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுல கம்மியான டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்க இருக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இது. ஸோ சின்ன பிசினஸ், ஒரு ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து ரொம்ப லோயர் டாக்ஸ் ரேட் வந்து பே பண்ணலாம். தென் மந்த்லி வைஸ் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஸோ 3 months ஒன்ஸ் மட்டும் அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். மாசம் மாசம் அவங்க GSTR 1, 3B ஃபைல் பண்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தென் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்றதும் கொஞ்சம் ஈஸி. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய லெவல்ல அவங்க வந்து டாக்ஸோடைய அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல அதிகமா அவங்க நம்ம டாக்ஸ் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கக்கூடியது சேல்ஸ் மட்டும்தான். அப்ப அந்த சேல்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூவை ஈஸியா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுல டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் அப்ளை பண்ணி காம்போசிஷன் ஸ்கீம்ல எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம். அதனால வந்து கணக்கு பதிவு, அதாவது அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இதுல இருக்கும். இப்போ ஆல்ரெடி ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருக்கிறவங்க அவங்களுடைய இந்த பிசினஸ காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி அப்ளை பண்றது? ஸோ யார் வேணுமானு இதை வந்து அப்ளை பண்ணலாம். டாக்ஸ் கன்சல்டன்ட் வந்து பெரும்பாலும் இந்த வேலையை செய்வாங்க. ஒரு பிசினஸ் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் கூட வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும், அல்லது ஓனர் கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த டேட் வந்து நம்மளுக்கு 31 March வரைக்கும் இருக்குங்கிறதுனால ஸோ சம்டைம்ஸ் வந்து கன்சல்டன்ட் வந்து டிலே பண்றாங்க அப்படின்னா நீங்களே அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க 31க்குள்ள உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட்டை அப்ரோச் பண்ணி கொஞ்சம் இம்மிடியேட்டா நீங்க இந்த டிரான்சிஷனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணவும் முடியும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல ஜிஎஸ்டி போர்ட்டல் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு சர்வீசஸ் அப்படிங்கிற டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ரிஜிஸ்ட்ரேஷன், லெட்ஜர், ரிட்டர்ன், பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க கிளிக் பண்ணும்போது அதுல அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபால் டவுன் ஆகும். அதுல அப்ளிகேஷன் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் லிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம்ல நீங்க ஒரு சில கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஃபில் பண்ணி நீங்க வந்து டைரக்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணி வைக்க முடியும். இதுக்கான எண்ட் டேட் வந்து 31 March 2026 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இம்மிடியேட்டா நீங்க வந்து இந்த அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அனதர் ஃபார்ம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் வந்து அந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள், யாருக்கெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப உங்களுடைய பிசினஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனாக இருக்கு, அதுவும் ஒரு சிறிய மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பட்சத்துல ட்ரேடர்ஸ் அண்ட் டீலர்ஸ், அதாவது வியாபாரிகள், ரெஸ்டாரண்ட்
வச்சு ரன் பண்றீங்க. ஆனா இல்லாத உணவகங்களா வந்து ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கணும். பார்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு இது வந்து அலௌடு. காம்படிஷன் ஸ்கீம் வந்து அலௌடு. தென் யாருக்கெல்லாம் இது அலௌடு கிடையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணக்கூடியவங்க காம்படிஷன் ஸ்கீம்ல அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க ரெகுலர் டீலரா தான் இருந்தாகும். இ காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. தென் நான் டாக்ஸபிள் குட்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது எக்ஸம்டட் குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல வர முடியாது. தென் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாக இருந்தால் இது ரெண்டு வேற வேற. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறது வேற, நான் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறது வேற. இப்போ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பினான்சியல் இயர்ல குறிப்பிட்ட நாள் மட்டும் அவங்க வந்து தன்னுடைய பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஓகேங்களா. இப்போ வந்து தீபாவளிக்காக மட்டும் ஒரு பட்டாசு கடை வைக்கிறது மாதிரி ஓகேங்களா, அல்லது ஒரே இடத்துல வந்து பிசினஸ் இருக்காது, வேற வேற இடத்துல அந்தந்த சீசன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இந்த மாதிரி இப்ப பொருட்காட்சி அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த சீசன்ல அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது வேற வேற இடத்துல வைப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியான கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபாரின் கம்பெனி நம்ம நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு தான் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து நீங்க பர்டிகுலரா அந்த ஃபீச்சர் நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். செக்ஷன் 10 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் படி காம்போசிஷன் ஸ்கீம் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்கள நீங்க இருக்கக்கூடாது. மேனுஃபேக்சராக இருக்கக்கூடாது இந்த குறிப்பிட்ட பொருள் மட்டும். ஆனா மேனுஃபேக்சரருக்கு காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஆனால் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை ட்ரேட் பண்றவங்களுக்கு அப்ளிகபிள். வாங்கி விற்கிற மேனுஃபேக்சர் வந்து வாங்கி விற்கக்கூடிய பிசினஸ் ஆக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து கன்வெர்ட் ஆகலாம். இந்த ப்ராடக்ட்ல நீங்க வந்து டீல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல. ஆனா இந்த ப்ராடக்ட்டை நீங்க மேனுஃபேக்சர் பண்றவங்களாக இருந்தால் அப்ளிகபிள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இதுல வந்து ஐஸ்கிரீம், அதுக்கடுத்து சாப்பிடக்கூடிய ஐஸாக இருந்துச்சு, பான் மசாலா, டுபாக்கோ ப்ராடக்ட், இப்படிப்பட்ட இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியதை நீங்க மேனுஃபேக்சராக இருந்தால் காம்போசிஷன் ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அதாவது நீங்க வாங்கி விற்கக்கூடிய ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் தான், காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். தென் இது நம்ம வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல வர்றதுனால என்ன சார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது குவார்டர்லி வைஸ் நம்ம பண்ணலாம். டாக்ஸோட பெர்சன்டேஜ் நம்ம கம்மியா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுல வந்து சிறிய பிசினஸுக்கு தான் வந்து அலோடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறிய பிசினஸ் இது வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா டேர்ன் ஓவர் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஒரு மேனுஃபேக்சரர் அது ட்ரேடரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1.5 crore வரைக்கும் பெர் ஆனம் 1 இயர்ல அவங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் 1,50,00,000 வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரா இருந்தாலும் சரி ட்ரேடராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது எலிஜிபிள். அதோட அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல வர முடியாது. அதர் டாக்ஸபிள் பர்சனா ரெகுலரா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரெகுலரா இருக்கீங்கன்னா அதுல தான் கன்டினியூ பண்ண முடியும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்கு. அங்கே மட்டும் மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு 75 lakh வரைக்கும் வந்து டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது சொல்றாங்க. பட் தமிழ்நாடுங்கிறது 1.5 crore அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ல வராது. அடுத்து சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க, அது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த டேர்ன் ஓவர் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. டேர்ன் ஓவர் அப்படின்னா எதெல்லாம் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டேர்ன் ஓவர்னா நம்ம நார்மலா தெரிஞ்சு முடியுது சேல்ஸ். ப்ரீவியஸ் இயர்ல 1 இயர்ல நடந்த சேல்ல நம்ம வந்து டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அடுத்து காம்போசிஷன் ஸ்கீம் அதுல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன, அதாவது நமக்கு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் நம்ம டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணா போதும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா மேனுஃபேக்சராக இருந்தாங்கன்னா 1% மட்டும், அதுல 0.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 0.5% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸாக இருந்தாங்கனாலும் அதே 1% தான், 0.5 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்டாக இருந்தாங்க, நான் ஆளுகளுக்காக இருந்தாங்கன்னா அவங்க காம்படிஷன் ஸ்கீம்ல வரமாட்டாங்க.
அதர் ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தாங்க, ரெகுலர் ரெஸ்டாரண்டாக இருக்காங்கன்னா 5%. அதுல 2.5% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 2.5% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல 6%, அதுல 3% சென்ட்ரல் கவர்மெண்ட், 3% ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ 1%, 5%, 6% வந்து இங்க அப்ளிகபிள் ஆகுது. ட்ரேடர் அண்ட் மேனுஃபேக்சரருக்கு பொதுவாகவே வந்து 1%. ரெஸ்டாரண்ட் ஆக இருந்தாலும் 5%, சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாங்கன்னா 6%ங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். அப்ப நம்மளுக்கு காம்படிஷன் ஸ்கீம்ல இருக்கவங்களுக்கு 18%, 5%, தென் 40% இது வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகாது. அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து இவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற டைட்டில்ல இன்வாய்ஸ் வந்து அவங்க கொடுக்க கூடாது. அவங்க ரெகுலர் ஸ்கீம்ல இருந்து எந்த டேட்ல இருந்து அவங்க காம்பல்சரி ஸ்கீமுக்கு மாறுறாங்களோ அந்த டேட்ல இருந்து அவங்க ரைஸ் பண்ற இன்வாய்சஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது. தென் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறத அவங்க ரிசீவ் பண்ண முடியாது. அவங்க வாங்கும் போது பே பண்ண டாக்ஸை கிளைமா எடுத்துக்க முடியாது. தென் பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு தான் அவங்களுடைய இன்வாய்ஸ் வந்து இருக்கும். டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். பொதுவாக ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்க பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது எக்ஸம்டட் குட்ஸுக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணாங்கன்னா, ஒன்லி எக்ஸம்டட் குட்ஸா மட்டும் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் அப்படிங்கிறது வைப்பாங்க. ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு டாக்ஸபிள் குட்ஸையும் எக்ஸம்டட் குட்ஸையும் அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் ஒரு B2C, B2B பிசினஸாக இருக்காங்க, ரிஜிஸ்டர்டு பிசினஸாக இருக்காங்க, அவங்களுக்கு டாக்ஸபிள் குட்ஸும் எக்ஸம்டட் குட்ஸும் கலந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா அது டாக்ஸ் இன்வாய்ஸ் தான். அப்ப ரெகுலர் டீலராக இருந்தாங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் வித் பில் ஆஃப் சப்ளை, டாக்ஸ் இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கவங்க எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணாலும் அவங்க பில் ஆஃப் சப்ளை மட்டும்தான் அவங்களுடைய டைட்டில் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸ் அந்த 1%, 5%, 1%, 5%, 6% சொன்னோம் இல்லையா, அதனால் இன்வாய்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. தென் அப்ப இதோட கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப குவார்டர்லி ரிட்டர்ன் வந்து அவங்க CMP 08ங்கிறத அவங்க ஃபைல் பண்ணணும். அப்போ வருஷத்துக்கு 4 ரிட்டர்ன் தான் அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 4 வந்து அவங்க ஃபைல் பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு ஆனுவல் ரிட்டர்ன், அப்போ 5 ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் அந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்க ரிட்டர்னா வந்து ஃபைல் பண்றாங்க. அப்ப 4 தடவை 5 தடவை மட்டும் வந்து என்ன பண்ணாலும் போதும், கன்சல்டன்ட்டுக்கு நீங்க சார்ஜ் பே பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அது இந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங் ஆஃபர் அப்படிங்கிறத பெனிஃபிட்ங்கிறது இருக்கு. ஃபைனலா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பில்லுல காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு டைட்டில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பில்லுல பிரிண்ட் பண்ணி கண்டிப்பா கொடுக்கணும். அது டைட்டிலுங்கிறத விட ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கண்டிப்பா கொடுக்கணும். இந்த 5 இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க ரெகுலர் டீலராக கன்வெர்ட் ஆகுறீங்க, சாரி ரெகுலர்ல இருந்து காம்போசிஷனா கன்வெர்ட் ஆகுறீங்கன்னா நீங்க இன்வாய்சிங்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ரிட்டர்ன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ராக்டிகலா நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் நான் சொன்னதுல ஒரு சில கொரீஸ் உங்களுக்கு இருக்கலாம், டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். மேக்சிமம் ஒரு 15 ப்ராக்டிகல் பேசிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ப்ராக்டிகல் பேசிஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது கண்டிப்பா ஒவ்வொரு அக்கௌண்டன்ட்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல நீங்க வேலைக்கு போறீங்க, அல்லது ஆல்ரெடி ரெகுலர் டீலரா இருக்கக்கூடியவங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பர்டிகுலர் டேட்ல என்ன பண்றாங்க, காம்போசிஷனுக்கு கன்வெர்ட் ஆகி வர்றாங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கம்பல்சரி. டாக்ஸ் கன்சல்டன்ட் கண்டிப்பா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எலிஜிபிலிட்டி செக். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் 1.5 crore மேனுஃபேக்சராக இருந்தாங்க அப்படின்னா, சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாங்கன்னா 50 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனுவல் டர்ன் ஓவர், ப்ரீவியஸ் இயருடைய ஆனுவல் டர்ன் ஓவர், அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டல் டர்ன் ஓவர். இப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல எதெல்லாம் சேருங்கிறது 2வது ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்.
ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் சப்ளைஸாக இருந்தாலும் சரி. இப்போ டாக்ஸபிள் சப்ளைஸ் மீன்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு பிசினஸ் ரெகுலரா இருக்கிறாங்க, இனிமே தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இருந்தா எக்ஸாம்டா மாற போறாங்க, ஐ மீன் காம்போசிஷனுக்கு மாற போறாங்க இல்லையா. அப்போ ரெகுலரா இருக்கும்போது அவங்க பண்ணின டாக்ஸபிள் சப்ளைஸ் உடைய டோட்டல் வேல்யூ, எக்ஸாம்டட் சப்ளைஸ் உடைய டோட்டல் வேல்யூ, எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபாரினுக்கு மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சப்ளைஸ், இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் இன்க்ளூடிங் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் கூட. ஓகேங்களா. அதர் ஸ்டேட்ல பிரான்ச் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதர் ஸ்டேட்டுக்கு பிரான்ச், அந்த பிரான்ச்சுக்கு மெட்டீரியல் அனுப்பியிருந்தாலும் கூட அதுவும் டேர்ன் ஓவரா தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்ப இந்த 4 வேல்யூல ஏதாவது 1 2 இல்லைன்னா 4மே சேர்த்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா டோட்டல் வேல்யூவை கால்குலேட் பண்ணால் இந்த டேர்ன் ஓவர் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. 1.5 crore உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள், இங்க வந்து அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதோட அதிகமா இருந்துச்சு, சரி ஒரு ட்ரேடிங் மேனுஃபேக்சரா இருக்காங்க, அவங்களுடைய டேர்ன் ஓவர் 1.5 crore லாஸ்ட் இயர் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. அதோட கம்மியா இருந்தாலும் மட்டும்தான். அதே மாதிரி இந்த டாக்ஸபிள் வேல்யூ வந்து இங்க டாக்ஸ் அமௌண்ட் அந்த டேர்ன் ஓவர்ல சேராது. ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் வேல்யூ இருக்குல்லையே, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து டாக்ஸபிள் சப்ளை நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ் அதர் இன்கம் ஏதாவது நம்மளுக்கு இருந்துச்சு, அதே நம்ம இன்டைரக்ட் இன்கமா நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கு டாக்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்க டாக்ஸபிள் அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல அடங்கும். அப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாமே டோட்டல் நம்ம எடுத்து அந்த டர்ன் ஓவரோட மேட்ச் பண்ணணும். அது சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருக்காங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்கம் சைட்ல இருக்கக்கூடிய டாக்ஸபிள் சப்ளைஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுல டாக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. பொதுவாகவே நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல காட்டக்கூடிய டர்ன் ஓவருக்கு டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணாம தான் காட்டுவோம். உதாரணத்துக்கு 1 lakh வந்து சேல்ஸ் வேல்யூ, 18,000 வந்து டாக்ஸ் வேல்யூ அப்படின்னா அந்த 1 lakh மட்டும்தான் இந்த இடத்துல டர்ன் ஓவர்ல சேரும். அந்த 18,000 அப்படிங்கிறது சேர்த்து டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவை நம்ம 1,18,000 டர்ன் ஓவர்னு சொல்லிட்டு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா. இது ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அடுத்து தேர்டு வந்து நம்ம செய்யக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, இப்ப நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பொதுவாக வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் ஃபார்ம்ல ஃபார்ம் டைட்டில்னா பெருசா போட்டிருக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னாவே அது அந்த ஸ்கிரீனோடைய அந்த ஆன்லைன் ஃபார்மோடைய நேம் என்ன அப்படின்னா CMP 02 அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப GST போர்ட்டல்ல சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் லிவின்னு எடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் CMP ஃபார்ம் 2 அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். அங்க ப்ராப்பரா நீங்க வந்து அத்தாரிட்டி சிக்னேச்சர் அதுக்கடுத்து OTP எல்லாம் கொடுத்து தான் நீங்க ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் நீங்க தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ITC கிளைம் பண்ண முடியாது. இப்ப ரெகுலர் டாக்ஸ் பேயராக இருக்கிறாங்க, அவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஏப்ரல் 2026க்கு அப்புறம் 26 இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலுக்கு டாக்ஸ் அவங்க பே பண்ணாங்கன்னா அதை கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அந்த 1 ஏப்ரல்ல க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கக்கூடிய ஸ்டாக், ஃபினிஷ்டு கூட்ஸ், செமி ஃபினிஷ்டு கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி டாக்ஸ் அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது GSTR 2B மூலமா ஆல்ரெடி அவைல்டாக இருந்தால், ஆல்ரெடி அவங்க கிளைம் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை அவங்க ரிவர்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ITC-யை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ரிவர்ஸ் பண்றதுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்ம் என்ன அப்படின்னா CMP 03 அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் CMP 02. ITC இருந்தால் ஒரு ட்ரேடர் மேனுஃபேக்சராக இருந்தாங்கன்னா ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். அந்த ஸ்டாக்ல ஆல்ரெடி அவங்க வந்து ITC கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அது CMP 03 அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா ரிவைஸ் அப்படிங்கறத அவங்க அப்ளை பண்ணணும். இது ஃபோர்த் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. ஃபிஃப்த் வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது இந்த பெர்சன்டேஜ். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். மேனுஃபேக்சர் ட்ரேடர்னா 1%, ரெஸ்டாரண்டாக இருந்தாங்கன்னா 5%, சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்கன்னா 6%. ஆறாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடியது என்னன்னா இன்டர் ஸ்டேட்டுக்கான சப்ளைல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்ப காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் ட்ரேட் அப்படிங்கிறது அவங்க பண்ணணும். அவங்க பண்ணக்கூடிய சப்ளை ஓகேங்களா, அவங்க பண்ணக்கூடிய சப்ளை வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்.
இன்க்ளூடிங் அவங்க அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னாலும் கூட அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்க முடியாது. கண்டிப்பா அவங்க ரெகுலர் ஸ்கீமுக்கு கன்வெர்ட் ஆகணும். சார் அப்படி இருந்தும் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு தானே இருக்கு. ப்ராக்டிகலான்னு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கலாம். ஓகேங்களா, மேபி அது நடந்துக்கிட்டு தான் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ரைட்ஸ் கிடையாதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கவங்க அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடாது. அதர் ஸ்டேட்ல பிரான்ச் அப்படிங்கிறது இருந்தால் இன்டர் ஸ்டேட் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 7வது இ-காமர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு பிசினஸ் காம்போசிஷன் ஸ்கீமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டை அல்லது அவங்களுடைய சர்வீசஸை அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலமா சேல்ஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து வழக்கம் போல நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதான் டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ரைஸ் பண்ணணும். ஏன்னா சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டின்னு சொல்லி டாக்ஸ் பில்ல, அதாவது சேல் பில்ல அவங்க காட்டக்கூடாது. அது வந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். ஐடிசி கிளைம் வந்து அவங்க பண்ண முடியாது. பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ்ல ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது காஸ்டா தான் கன்சிடர் பண்ணப்படும். இப்போ உதாரணத்துக்கு ரெகுலர் டீலரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பில்லுல டாக்ஸை தனியா நம்ம காட்டுவோம், பர்ச்சேஸை தனியா காட்டுவோம். அதாவது மெட்டீரியலுடைய காஸ்ட்டை தனியா காட்டுவோம். உதாரணத்துக்கு டோட்டல் மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து 1 lakh rupees இருக்கு. டாக்ஸ் டோட்டலா வந்து 18,000 நம்மளுக்கு இருக்கு. டோட்டல் இன்வாய்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 1,18,000. இந்த 1,18,000 சப்ளையருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்டா நம்ம காட்டுவோம் ரெகுலர் ஸ்கீம்ல. அதே மாதிரி சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து டாக்ஸ் நம்ம ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்டுவோம். அதாவது டெபிட் பேலன்ஸா நம்ம வந்து காட்டுவோம். தென் அந்த 1 lakh மட்டும்தான் பர்ச்சேஸ் காஸ்ட்ல நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டுவோம். ஓகேங்களா, 1 lakh மட்டும்தான் காஸ்டா நம்ம வந்து காட்டுவோம். ஆனா காம்போசிஷன் ஸ்கீமாக நீங்க இருந்தீங்கன்னா இருந்தால் 1,18,000 நீங்க பர்ச்சேஸா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் காட்டணும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 1,18,000 சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு ஐடிசி அப்படிங்கிற ஒரு லெஜர் இருக்காது, இருக்கக்கூடாது. தென் வழக்கம் போல சப்ளையருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,18,000 அதே தான். 2 ஸ்கீம்ல இருந்தாலும் உங்களுக்கு சப்ளையர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ண ஜிஎஸ்டி காஸ்டா கன்சிடர் பண்ணா என்ன ரீசன், எப்படி அதோட கால்குலேஷன் என்னங்கிறது இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து 10வதா நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா, கஸ்டமருக்கு ஐடிசி கிடைக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ஒரு ரெகுலர் டீலரா இருக்கீங்க, நீங்க பண்ற சேல்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் B2B பில்லாக இருந்துச்சுன்னா நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல மாறுறதுல கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா B2B பிசினஸ் ஐடிசி அவைல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக உங்களை சூஸ் பண்றதுல இருந்து ரெகுலர் டாக்ஸ் பேர் வந்து சூஸ் பண்ணலாம். ஐடிசி கிளைம் பண்ண முடியாது, அதனால வந்து டாக்ஸ் பே பண்ணியே நாங்க வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம், ஐடிசி பே பண்ணி நாங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை வந்து ஒமிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பர்சனை வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் வந்து ஒமிட் பண்ணலாம். அதனால வந்து இதுல ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். நம்ம கஸ்டமர்ஸோட மேக்சிமம் கஸ்டமர்ஸ் B2Bல இருக்காங்க அப்படின்னா நாம காம்போசிஷன்ஸ்க்கு மாறலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பண்ற பில்லுல டாக்ஸ்ங்கிறது நம்ம கொடுக்க மாட்டோம், டாக்ஸ் பில் நம்ம கொடுக்க மாட்டோம், டாக்ஸ் இன்வாய்ஸ் கிடையாது, பில் ஆஃப் சப்ளை மட்டும்தான். அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டோம், டோட்டல் அமௌண்ட்டையும் தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அதனால ஐடிசி அவைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதனால டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கலாம் B2B பிசினஸ்க்கு. அதனால வந்து அவங்க நம்மள மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். B2C பிசினஸாக நம்மளுடைய கஸ்டமர் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க ஐடிசி கிளைம் பண்ண போறதே கிடையாது. தென் பில் அல்லது போர்டு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. போர்டு மீன்ஸ் கம்பெனி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய போர்டு தான். ஓகே, நேம் போர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். பில்லுல கண்டிப்பா காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டணும். நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் டாக்ஸ் ஆன் சப்ளைஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் கண்டிப்பா இருக்கணும் பில்லுல. அடுத்து பிசினஸ் உடைய நேம் போர்டுல அல்லது ப்ரீமிசஸ்ல கண்டிப்பா காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி காம்போசிஷன் டாக்ஸபிள் பர்சன் சொல்லிட்டு இந்த டேர்ம் வந்து அங்கேயும் அவங்க வந்து ஷோ பண்ணணும். நேம் போர்ட்லயோ அல்லது பிசினஸ் ப்ரீமிசஸ்ல என்ட்ரன்ஸ்லயோ கண்டிப்பா இது பிரிண்ட் பண்ணி இருக்கணும் அல்லது பெயிண்ட் பண்ணி இருக்கணும், எனிதிங் எப்படியோ ஷோ பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைலிங் வழக்கம் போல நான் ஆல்ரெடி சொன்னதுதான். CMP 8 வந்து குவார்டர்லி ரிட்டர்ன், 4 வந்து ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சு. CMP 8 தான் குவார்டர்லி ரிட்டர்ன்,
ஓகே, அடுத்து 13 பாயிண்ட் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கூடிய பாயிண்ட்ல 13th வந்து என்னன்னா, கால்குலேஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணிருக்கோம், டேர்ன் ஓவர் இன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க சேல்ஸ் பண்ண முடியுங்கிறது ஒன்று சொன்னோம். அப்ப அந்த டேர்ன் ஓவர் சேல்ஸ்ல இருந்து டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. குவார்டர்லி பேசிஸ்ல சிஎம்பி 8 வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அதன் மூலமாவே டாக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ரெகுலர் டீலராக இருந்தால் 2 ரிட்டர்ன், ஜிஎஸ்டி 1 ரிட்டர்னும் ஃபைல் பண்ணும், தென் 3B ரிட்டர்னும் ஃபைல் பண்ணும். தென் 2A 2B அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸ்னா கரெக்டா வந்து அவங்க எடுத்து ஐடிசி ஃபாலோ பண்ணணும். ஆனா இங்க அந்த தலைவலி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க ஐடிசியே எடுக்க முடியாது. அதனால 2A 2B இது இந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. 3Bங்கிற ரிட்டர்ன் உங்களுக்கு கிடையாது. ஒன்லி சிஎம்பி 8 அதன் மூலமா டாக்ஸ் பேமெண்ட், அவ்வளவுதான். அடுத்து வந்து டேர்ன் ஓவர் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டேர்ன் ஓவருடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ரெகுலர் டீலராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கிற அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து எவ்வளவு டேர்ன் ஓவர் இருக்கோ அதை தான் வந்து டேர்ன் ஓவர் லிமிட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்ம் சிஎம்பி 04 வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ரெகுலர் ஸ்கீமுக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து இவங்க செய்யக்கூடியது. ஓகேங்களா? இப்போ ரெகுலர் ஸ்கீம் டேர்ன் ஓவர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு, ஐ மீன் 1.5 crore மேனுஃபேக்சர் ட்ரேடர் சொன்னோம் இல்லையா, அது ஒருவேளை கிராஸ் ஆயிடுச்சு வித்தின் ஃபினான்சியல் இயர்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சிஎம்பி 4 அப்படிங்கிற ஃபார்ம் வந்து அவங்க முதல்ல சப்மிட் பண்ணணும். ஏன்னா கிராஸ் ஆயிடுச்சு, ரெகுலருக்கு வந்து அவங்க மாறுறாங்க, காம்போசிஷன்ல இருந்து ரெகுலருக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்ல இருந்து அவங்க ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா மெயின், அதாவது டேர்ன் ஓவர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல. தென் சில டைம்ல வந்து இல்ல பரவாயில்ல நம்மளுக்கு ரெகுலரே போதும், தெரியாம நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு பெருசா வந்து நீங்க பிசினஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எந்த டைம்லையும் நம்ம சிஎம்பி 4 நாமளே மேனுவலா போயிட்டு, அதாவது வாலண்டரியா போயிட்டு நீங்க ஃபைல் பண்ணி அந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க ரெகுலருக்கு மாறிக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. தென் அப்படி ரெகுலரா மாறிட்டாங்கன்னா ரெகுலர்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னவோ அதை அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 15 பாயிண்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்து ஒரு 10 பிராக்டிகல் கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். தென் ஒப்பீனியன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மால் ரீட்டைலர், சின்ன பிசினஸ், ஒரு கிராசரி ஷாப் வந்து ரன் பண்றோம். அவருடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 35 லட்சம். ஓகேங்களா? 35 lakh டோட்டல் டேர்ன் ஓவர். பர்ச்சேஸ் பில் மூலமா அவர் பே பண்ண ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,40,000. இப்ப காம்போசிஷன் ரேட் 1%. எந்த அமௌண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 35 lakh டேர்ன் ஓவர்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். 1% 35,000. அப்புறம் மொத்தத்தையும் அப்படியே பே பண்ணணும். அவர் பர்ச்சேஸ் பில் மூலமா ஆல்ரெடி வந்து ஒரு 2,40,000 பேமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை ஐடிசியை அவரு கிளைம் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல அனலைசிஸ் என்ன இங்க அப்படின்னா, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ண அந்த 2,40,000 பர்ச்சேஸ் காஸ்டாவே தான் ஆட் ஆகும். அப்ப இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ரீட்டைல் பிசினஸாக இருக்காங்க, காம்போசிஷன் ஸ்கீம் வந்து இவங்களுக்கு சூட்டபிள் தான் இந்த இடத்துல. ஏன்னா ஒன்லி 35,000 rupees தான் டாக்ஸ் அப்படிங்கிறது இவங்க வந்து பே பண்றாங்க. ஓகே, அடுத்து கேஸ் ஸ்டடிஸ் 2. அது வந்து என்னன்னா மொபைல் ஷாப் வந்து ரன் பண்றாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா B2B பிசினஸுக்கும் சேல்ஸ் பண்றாங்க, B2C பிசினஸுக்கும், அதாவது ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கும் சேல் ஆகுது, தென் கன்சியூமருக்கும் சேல்ஸ் பண்றாங்க, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கும் சேல்ஸ் பண்றாங்க. இப்ப ஆனுவல் டோட்டல் சேல்ஸ் வந்து 60 lakh இவங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி வந்து 1.5 crore வரைக்குமே உங்களுக்கு எலிஜிபிள். 60 lakh வந்து டோட்டல் டர்ன் ஓவர். அதுல B2Bன்னு பாத்தீங்கன்னா 35 lakh, B2C பாத்தீங்கன்னா 25 lakh. அப்ப மேக்சிமம் பில்லிங் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா B2Bக்கு தான் போகுது. பர்ச்சேஸ் பண்ணும்போது இவங்க எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படின்னா 7,20,000 டாக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. இதை கிளைம்னா அவங்க எடுக்க முடியாது, பர்ச்சேஸ் காஸ்டா மாறிடும் இவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்காங்கிற பட்சத்துல. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா காமன். இவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தாங்கன்னா டோட்டல் 60 lakhல 1% 60,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. ரெகுலர் ஸ்கீமாக இருந்தாங்க அப்படின்னா, ரெகுலர் ஸ்கீமாக இருந்தாங்க, எக்ஸாம்பிள் 18% டாக்ஸபிளாக இருந்தால் 60 lakhல 10,80,000 வந்து என்ன அப்படின்னா
டேக்ஸ் லயபிலிட்டி. ஐடிசி ஆல்ரெடி எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7,20,000. அதை லெஸ் பண்ணா 3,60,000 வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு ரெகுலராக இருந்தாங்க அப்படின்னா. ஆனா காம்போசிஷன் இருந்தாங்க அப்படின்னா 60,000 ரூபாய் மட்டும் வந்து என்ன பண்ணாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பே பண்ணால் போதும். அப்ப டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் B2Bல இருக்காங்க. அப்போ 35,000 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல டாக்ஸ்ங்கிறது நம்ம கலெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல ஐடிசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து B2B கஸ்டமருக்கு இவங்களுடைய B2B கஸ்டமருக்கு இருக்காது. அதனால மேபி அந்த கஸ்டமர் மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அவங்க ஆர்கியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் டர்ன் ஓவர் B2Bல இருக்குங்கிறதுனால இவங்க காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணாம இருக்கலாம். அதை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். பட் இவங்களுக்கு எலிஜிபிள் தான், காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிள் தான். ஆனால் கஸ்டமர்ஸோடைய ரீட்டன்ஷனுக்காக கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்கிற பர்பஸ்க்காக மேபி அவங்க இதை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு நாம வந்து இந்த இடத்துல சொல்றோம். ஓகே, அடுத்த கேஸ் ஸ்டடிஸ் 3. ஸ்மால் ரெஸ்டாரண்ட். அவங்க வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு பர்சனஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட். அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் 45 லேக் இருக்கு. காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து அவங்க 5% டாக்ஸ் வந்து பே பண்ணணும். அப்ப 2.25 லேக் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மேக்சிமம் ஹோட்டல்னாவே B2C தான் இருக்கும். ஓகேங்களா? B2Cக்கு தான் சேல் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து என்னன்னா B2B அப்படிங்கிறது இருக்காது. சில ஹோட்டல் இன்னொரு ஹோட்டலுக்கு ஆர்டர் பேசிஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா தான் B2B அப்படிங்கிறத இங்க கன்வெர்ட் வர வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா ஹோட்டலுக்கு மேக்சிமம் B2C தான் இருக்குங்கிறதுனால இவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல ஹோட்டல் பிசினஸ் இருக்கிறது பெட்டர். அடுத்து கேஸ் ஸ்டடி 4. அக்கவுண்டிங் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6% அங்கே அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல ப்ராடக்ட் வாங்கி விற்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. அப்போ ஐடிசியில பெரிய லெவல்ல உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது. அட் த சேம் டைம்ஸ் இவங்க வந்து என்ன அப்படின்னா கஸ்டமர்ட்ட வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் வந்து ஒன்லி, அதாவது கஸ்டமர் டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. இவங்க டோட்டல் டர்ன் ஓவர்ல டாக்ஸ் அவங்க வந்து 6% மட்டும் தான் பே பண்ணுவாங்க. இது ரெகுலராக இருந்தாங்க அப்படின்னா 18%. அப்போ 18 லேக்கு ரெகுலரா இருந்தா 3,24,000 பே பண்ண வேண்டியது இருக்கு. இதுவே வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தாங்க அப்படின்னா 1,80,000 தான் 1,08,000 தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது. அப்ப இந்த அக்கவுண்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் பெரும்பாலும் காம்போசிஷன் ஸ்கீமை வந்து சூஸ் பண்றது அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? இவங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீமே அப்ளிகபிள் கிடையாது. இந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்து கிஃப்ட் ஐட்டம் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய சின்ன ஒரு செல்லர். அவர் ஷாப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது கஸ்டமர் ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டு போற சேல் வந்து எவ்வளவு அப்படின்னா 15 லேக் வரைக்கும் வாங்கிட்டு போறாங்க. ஆனா அமேசான் மூலமா அவங்க சேல்ஸ் பண்ணது ஒரு 12 லேக் இருக்கு. அப்ப மேக்சிமம் அமேசான் மூலமா அவங்களால வந்து அதிகமான டர்ன் ஓவரும் எடுக்க முடியுது, ஈக்குவலா எடுக்க முடியுது. ஓகேங்களா? நியர்பை ஈக்குவல். ஓகேங்களா? நியர்பை ஷாப் சேல்ஸ் வரைக்கும் வருது. அப்ப இவங்க இ காமர்ஸ் சப்ளையா இருக்கிறதுனால இவங்க கண்டிப்பா வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல வர வேண்டாம். ஏன்னா வந்தாங்கன்னா அவங்க அமேசான் மூலமா சேல்ஸ் வந்து பண்ண முடியாது, அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லைங்கிறதுனால. ஓகேங்களா? அப்போ காம்போசிஷன் ஸ்கீம்ல வர்றாங்கன்னா ஷாப் சேல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், அமேசான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்றதுனால. ஓகே, அடுத்து டர்ன் ஓவர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஸோ டர்ன் ஓவர் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. அந்த பிசினஸ் வந்து ஏப்ரல் டு செப்டம்பர்ல 80 லேக், அக்டோபர் டு ஜனவரியில 75 லேக், டோட்டலா 1.55 crore. அப்ப லிமிட் இங்க வந்து 1.5 தான், 1.50 தான். இங்க ஒரு 5 லேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து என்னன்னா காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கீம் கேன்சல் ஆயிடும். அவங்க ரெகுலர் டாக்ஸபிள் பர்சனா அவங்க கன்வெர்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேஸ் ஸ்டடி 7 நீங்க வந்து பாத்துக்கிறீங்க. 8ல நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்விட்சிங் டு காம்போசிஷன். ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 1.10 crore இருக்கு. இவங்களுக்கு வந்து காம்போசிஷன் ஸ்கீம் வந்து எலிஜிபிள் தான். டாக்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டாக்ஸ் கால்குலேஷன் இவங்களுக்கு வெறும் 90 லேக் மட்டும் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டாக்ஸபிள் டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல 1.1 crore, 1.1 crore.
நெக்ஸ்ட் இயர்ல 90 crore வரும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ இவங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்போசிட் ஸ்கீமுக்கு மாறலாம். ஏன்னா அவங்களுக்கு 90,000 மட்டும் இவங்க டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்னால. அப்போ ஸ்விட்ச் ஆகுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டர்ன் ஓவர் என்னவாக இருக்கலாம்ங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணி இந்த ஸ்விட்ச் ஆகுறது பெட்டர் அப்படிங்கிறதுக்கானது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா பிசினஸ் ஸ்விட்சிங் ஃப்ரம் ரெகுலர் டு காம்போசிஷன். குட்ஸ் அவங்க கிட்ட வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 5 lakh வந்து அன்சோல்டு ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஜிஎஸ்டி எவ்வளவு அவைல் பண்ணிட்டாங்கன்னா 90,000 rupees அதுக்கு அவைல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிவர்சலுக்கான ஃபார்ம் என்னங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி அவங்க ரிவர்சல் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். லாஸ்ட் கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கான ஐடிசி ப்ராப்ளம். ஓகேங்களா? ஐடிசியில் வரக்கூடிய இஷ்யூ. ஒரு கஸ்டமர் 1 lakh rupeesக்கு ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு, அவர் ரெகுலர் டீலராக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் கிளைம் எடுத்துக்குவார். ஆனால் இதுவே காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஐடிசி அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ பி2பி பிசினஸ் பண்ணக்கூடிய பி2பி பிசினஸ்க்கு சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க, ஒரு ரிஜிஸ்டர்ட் பிசினஸ்க்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அவங்க கஸ்டமர், அவங்களுடைய கஸ்டமர் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய நம்மளை வந்து அவங்க ஒமிட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கலாம். தென் இதே மாதிரி நீங்க டாக்ஸேஷனை கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டிய, தென் டிடிஎஸ், ஜிஎஸ்டி வந்து டேலியில் எப்படி அப்ளை பண்றது, அட் த சேம் டைம் நம்ம வந்து போர்ட்டல் எப்படி நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அப்படிங்கிறதுக்கான மோர் தென் 60 hours கிளாஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ரெக்கார்டிங் செஷனா. நீங்க இம்மிடியட்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதா தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க பேமெண்ட் பண்ண அந்த டைம்லயே உங்களுக்கான என்டையர் கோர்ஸுடைய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு வந்து கையில கிடைச்சிடும். நீங்க இம்மீடியட்டாவே நீங்க வந்து உங்களுடைய ஸ்டடீஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்ப்போம்.